எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெற்றிகரமாக நேற்று மாலை தமிழகத்திலே தேர்தல் பிரச்சாரம் முடிந்து விட்டது. நாளை காலை முதல் மாலை வரை வாக்குப்பதிவு. கட்டாயம் உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். வாக்களிப்பது நம் உரிமை, நம் கடமையும் கூட. நடந்து முடிந்த பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முடிவுகள் அல்லது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற முடிவு வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி அன்று வெளியாகும். தமிழகத்தை பொறுத்தவரை தலைமைக்கு சவால், எந்த கட்சி தலைமை என்ன சவாலை சந்திக்கப் போகிறது என்பதை வேகமாக இந்த காணொலியில் பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. கட்டாயம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலையதார்த்தங்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலாக நம்ம பார்க்க போகும் தலைமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின். இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று பல கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் எப்படி என்றாலும், அதாவது எவ்வளவு மோசமான ஒரு நிலை வந்தாலும் கூட 25, 26 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், அதே ஆளுங்கட்சியினுடைய அந்த கூட்டணி கெமிஸ்ட்ரி பெரிய அளவிலே வேலை செய்யும் என்றால் அப்பொழுது 32, 33 தொகுதிகளை கூட பெறக்கூடும் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சில கருத்து கணிப்புகள் 39 பாராளுமன்ற தொகுதியில் முற்றிலுமாக திராவிட முன்னேற்ற கழக, காங்கிரஸ் மற்றும் அந்த கூட்டணி வெல்லும் என்று தெரிவிக்கும் சூழ்நிலை இருப்பதாலே தமிழக முதலமைச்சர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஒரு பெரிய சவால் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு சுலபமான தேர்தலாகத்தான் அவருக்கு இருக்கிறது. இதில் மிக மிக முக்கியமான ஒன்று பெரிய அளவிலே பேசப்பட்ட அந்த ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய கருத்து அல்லது ஆட்சிக்கு எதிராக மக்களுடைய அந்த வெறுப்புங்கிறது ஓட்டுகளாக மாறவில்லை அப்படிங்கிறத விட கூட்டணியுடைய அந்த வலிமையினாலே அந்த ஓட்டுகளுடைய வலிமை குறைகிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியே தொடர்ந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலிலுமே கூட இதே கூட்டணி கணக்கில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குமா, இல்லை அப்பொழுது இன்னும் மக்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து போகுமா, அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா பற்றி பல கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை, பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை முற்றிலுமாக இட் இஸ் டிஎம்கேஸ் எலெக்ஷன் டு வின், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான வெற்றி தேர்தல் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர் தேசிய அளவில் ஒரு பெரிய வலிமையான எதிர்க்கட்சியாக பாராளுமன்றத்தில் இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. எப்படி என்றாலும் ஆட்சியினுடைய பங்கு, ஆட்சியில் அவர்கள் பங்கு வகிப்பார்களா என்பது தெரியவில்லை. பாஜக மீண்டும் பெரிய அளவில் வெற்றி பெறும் ஒரு சூழ்நிலை வரும்போது எதிர்கட்சி அந்தஸ்திலே தேசிய அளவில் மிகப்பெரிய எதிர்கட்சியாக வரப்போவதற்கான வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆக அடுத்த சவால் அவர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான். அப்பொழுது எப்படி அதை சமாளிக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை இந்த தேர்தல் ஒரு பெரிய முக்கியமற்ற தேர்தல் என்றுதான் ஆரம்பத்தில் அவர்கள் நினைத்தாலும் கூட தேர்தல் நெருங்க கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த தேர்தல் மாறுவதற்கான பல காரணங்கள் இருக்கிறது. அதற்கு அதிலே மிக மிக முக்கியமான காரணம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்க்கட்சியா, இல்லை இப்பொழுது வந்திருக்கும் சமீப காலத்தில் வளர்ந்து வரும் பாஜக இங்கே எதிர்க்கட்சியா, பிரதான எதிர்க்கட்சியா என்ற ஒரு கேள்வி மீடியாவில் பெரிய அளவில் எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த கேள்விக்கான விடை தெரிவது மட்டுமல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வங்கி, தன்னுடைய ஓட் பேங்கை நிலைநிறுத்துகிறதா என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு கேள்வியாக மாறி இருக்கிறது. காலங்காலமாக தனித்து, அதாவது கூட்டணி இல்லாமல் கணக்கெடுத்துக் கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த உத்தேசமாக அவருக்கு 28% வாக்குகள் இருக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த 24 25 வாக்கு சதவீதம் இருக்கிறது. அந்த 24 25% வாக்குகளை அவர்கள் நிலைநிறுத்தினாலே அவர்களுக்கு ஒரு வெற்றிகரமான தேர்தல் ஆகும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதை நிலைநிறுத்த முடியுமா என்பதில் பல கேள்விகள் எழுப்பி இருக்கின்றன. முக்கியமாக மேற்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு தமிழ்நாடு பகுதிகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் சவால்கள் இருக்கின்றன. தெற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகர் ஆகியோர் அவருடைய அந்த முக்குலத்தோர் வாக்கு செல்வாக்கை பயன்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிய வாய்ப்பை பல தொகுதிகளில் தடுக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். மேற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பெரும் சவாலாக மாறியிருப்பது மட்டுமல்லாமல் பாமகவோடு பாஜக கூட்டணி வைத்திருப்பதாலே மேற்கு தமிழ்நாடு தொடங்கி வட தமிழ்நாடு வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரும் சவாலான தேர்தலாக இந்த தேர்தல் மாறியிருக்கிறது. ஒருவேளை 20% கீழே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி சரியுமே ஆனால் உறுதியாக இந்த தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது.
இன்னும் சொல்லப்போனால் வந்து சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பல சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு பெரிய அளவில் பேசிக் கொண்டிருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் CV சண்முகம் ஆகட்டும், KP முனுசாமி ஆகட்டும், SP வேலுமணி ஆகட்டும், இப்படி பலருடைய அந்த ரீஜனல் சத்ரப்ஸ் சொல்லுவாங்க, அந்த வட்டார தலைவர்களுடைய செல்வாக்கு பெரிய அளவில் இந்த தேர்தலிலே சோதிக்கப்படும் சந்தேகமே கிடையாது. இன்னும் ஒரு விதத்திலே பார்த்தால் இது மிகப்பெரிய சவாலான தேர்தல் வந்து உண்மையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை வந்து பாஜக கூட்டணி, அதாவது பாஜக பாமக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிக தொகுதிகளை வெல்லும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான அடுத்த 3 ஆண்டுகள் காத்திருக்கின்றன என்பதிலே சந்தேகம் கிடையாது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மூன்றாவது மன்னிக்க வேண்டும், தமிழக பாஜக அவருடைய கட்சித் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் இது ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல் என்று இன்னுமே சந்தேகமே கிடையாது. 2-3 விஷயங்கள். ஒன்று, பாஜக வந்து இதுவரை கடந்த சட்டமன்ற தேர்தலை கணக்கில் எடுத்துக்கொண்டாலுமே கூட ஒரு நோட்டா கட்சி என்றே பெயர் எடுத்திருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவோட கூட்டணி இருந்ததாலே அவர்கள் 4 தொகுதிகள் வெற்றி பெற்றார்கள். கூட்டணி இல்லை என்றால் அவர்கள் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது என்ற பிரசாரம் பெரிய அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் எடுத்து வைக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலே பாராளுமன்ற தேர்தலில் வந்து உறுதியாக வாக்கு வங்கி பெரிதாகும். 10% 15% அண்ணா பாஜகவுடைய வாக்கு பெருகுவது மட்டுமல்லாமல் ஒரு சில தொகுதிகளை வந்து பாஜக வெல்லக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்று பல கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் வந்து ஒரு பிரஸ்டீஜியஸ் பேட்டிலே போட்டியிடுகிறார். மும்முனை போட்டி. பாஜக சார்பில் அண்ணாமலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வந்து சிங்கை கோவிந்தராஜுடைய மகன் சிங்கை ராமச்சந்திரன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வந்து கணபதி ராஜ்குமார், இவர்கள் மூவரும் போட்டியிடுகிறார்கள். மிக மிக தேசிய அளவிலே பார்க்கப்படுகின்ற ஒரு போட்டியாக இந்த போட்டி மாறி இருக்கும் சூழ்நிலையிலே அண்ணாமலை இந்த போட்டியிலே வெற்றி பெற்றார் என்றால் அதுவே கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவு, பாஜகவுக்கு ஒரு பெரும் முன்னெடுப்பு என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் தொகுதிகளை வெற்றி பெறுவதிலே குறியாக இல்லை, உறுதியாக அவருடைய வாக்கு வங்கியை வந்து 15% மேலே கொண்டு போவதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். பல கருத்து கணிப்புகள் வந்து பாஜக பல இடங்களிலே பாஜக பாமக கூட்டணி, அதாவது பாஜக அமைத்திருக்கும் என்ற 3வது அணி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிக வாக்குகள் பெறும் என்ற ஒரு கருத்து கணிப்புகள் வந்திருக்கும் சூழ்நிலையிலே உறுதியாக அண்ணாமலைக்கு வந்து இது ஒரு மிக மிக முக்கியமான தேர்தலாக மாறி இருக்கிறது. தமிழக பாஜக தலைமையுடைய எதிர்காலம் கூட இதிலே கருத்தில் இருப்பதாக பலரும் சொல்கிறார்கள். வென்றால் மத்திய மந்திரி ஆகக்கூடும், தோற்றுவிட்டால் அண்ணாமலையுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று பலரும் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என நடக்கிறது என்று. அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி திரு சீமானை பொறுத்தவரை வந்து அவருடைய கொள்கை அடிப்படையிலே தமிழர்கள் உரிமைகள், தமிழர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் போன்ற கொள்கைகளின் அடிப்படையில் வந்து கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார். இதுகார வரை கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து இதுவரை வந்து யாருடன் சமரசம் இல்லாமல் கூட்டணி வைக்காமல் அவர் தேர்தல்களை சந்தித்து வந்திருக்கிறார். தனியாக போட்டியிட்டு வந்து பல இடங்களிலே வந்து தொடர்ந்து 5 அல்லது 6% வாக்குகளை பெற்றிருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலிலே கூட கிட்டத்தட்ட 40 தொகுதிகளிலே வந்து வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை நாம் தமிழருடைய வேட்பாளர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒன்று, இது வந்து தேசிய அளவிலே பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் என்ற ரீதியிலே வந்து எந்த அளவிற்கு நாம் தமிழருடைய அந்த கொள்கைகளுக்கு வாக்குகளாக மாறும் என்பது ஒன்று சொன்னாலும் கூட, இன்னொன்று வந்து அவருடைய இப்போதைய வாக்கு சதவீதமான 5% வந்து அதிகமாக கூடுமா அல்லது அதிகமாகாதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பல கருத்து கணிப்புகள் வந்து நாம் தமிழருடைய வாக்கு வங்கி வந்து பெரிய அளவில் இப்போதைக்கு வளராது, அது தொடர்ந்து 5%, 6% தான் இருக்கும், 5 அல்லது 6% தான் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சிலர் வந்து அது 8% வளரக்கூடும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் எப்படி நாம் தமிழர் கட்சி உடைய முடிவுகள் வருகின்றன என்பதை பார்த்து 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமானே கூட கூட்டணியை பற்றி யோசிக்கலாம் என்று பல தகவல்கள் சொல்லுகின்றன. இந்த தேர்தலில், அதாவது பாராளுமன்ற தேர்தலில் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கூட்டணிக்கு முயன்றதாக பலரும் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்லுவதில்லை. ஆனால் யாருடனும் கூட்டணி வைக்க மறுத்துவிட்டார் சீமான் என்று தகவல்கள் சொல்லுகின்றன. தொடர்ந்து இப்படியே வந்து 5%லேயே வந்து கட்சியை வைத்துக்
கொண்டு கட்சியை நடத்த முடியுமா, இல்லை 2026 சட்டமன்ற தேர்தலிலே உறுதியாக அவர் ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னொன்று பல இடங்களிலே அவர்கள் பெரிய அளவிலே வாக்குகளை உடைத்து வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசத்தை விட அதிகமான வாக்குகள் இப்பொழுதும் பெற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் அதுவே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வெற்றியாகத்தான் அமையும். ஏனென்றால் இது சட்டமன்ற தேர்தல் கிடையாது, பாராளுமன்ற தேர்தல். 5 அல்லது 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய தேர்தல். அதிலே ஒரு 7-8% வாக்குகளை நாம் தமிழர் பெற்றுவிட்டால் தொடர்ந்து இதே பாதையிலே நாம் தமிழர் தொடரும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. நாம் தமிழரை பொறுத்தவரை கூட அவர்கள் கூட இது ஒரு முக்கியமான தேர்தல் என்று சொல்ல முடியாவிட்டால் கூட அவருடைய எதிர்காலம் எப்படி எடுக்கும், எதிர்காலத்தில் எப்படி அவர்கள் கட்சியை நடத்த வேண்டும், கட்சி கொள்கைகள், கட்சி கூட்டணிகள் எப்படி அமைப்பார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவு செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த தலைமை சவால் தொடரில் அடுத்தபடியாக நாம் பார்க்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியுமே கூட எப்படி நாம் தமிழர் 5% ஓட் பேங்க் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறோமோ, அதுபோல் பாமகவுக்கும் அந்த வாக்கு வங்கி தொடர்ந்து அவர்கள் கையில் இருந்திருக்கிறது என்று சந்தேகம் கிடையாது. 5% வாக்கு வங்கி பல இடங்களிலே மிக மிக முக்கியமான ஒரு வாக்கு சதவீதமாக மாறுகிறது. சென்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியிலே பாமக போட்டியிட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி 66 தொகுதிகளில் வென்றார்கள். பாமகவை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் மற்றும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்வது என்னவென்றால், அந்த தேர்தலில் பாமக கூட்டணி இல்லை என்றால் உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 66 தொகுதிகளை கூட வென்றிருக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி 32 இடங்களை வென்று கொடுத்திருக்கிறது என்று அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் அந்த அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி இந்த முறை பாஜகவோடு சேர்ந்திருக்கிறார்கள். பாஜகவோடு பல இடங்களிலே அந்த அலையன்ஸ் கெமிஸ்ட்ரி தேர்தலில் நன்றாக வேலை செய்கிறது என்று தகவல் விளைகின்றன. தருமபுரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை டாக்டர் சௌமியா அன்புமணி பெரிய அளவிலே பிரச்சாரம் செய்து நேற்று பிரச்சாரத்தை முடித்திருக்கிறார். அவர் வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அப்படி சௌமியா அன்புமணி வெற்றி பெறும் நிலையிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையாக மாறும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய அந்த வாக்கு வங்கியை நிலைநிறுத்தினாலே அது அவர்களுக்கு ஒரு பெரிய சாதனையாக இருக்கும். தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர்கள் பாஜக கூட்டணியில் தொடருவார்களா இல்லை கூட்டணி மாறுவார்களா அது போன்ற விஷயமெல்லாம் இந்த தேர்தல் முடிவின் மூலமாக தெரியும். ஒருவேளை இந்த பாஜக கூட்டணி அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கும் என்று சொன்னால், நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை பெறுவார்கள் என்று சொன்னால், ஒரு 1-2 தொகுதிகளில் பாமகவுக்கு வெற்றி கிடைக்கும் பட்சத்தில் அதை அவர்கள் சாதமாக பயன்படுத்தி உறுதியாக 2026 பாஜக பாமக கூட்டணியிலே மற்ற கட்சிகளை சேர்த்து அவர்கள் தேர்தலை சந்திப்பார்கள் என்பது முக்கியமாக பார்க்கலாம். பலமுறை நம்முடைய பழைய காணொலியில் நம்ம சொல்லியிருக்கிறது பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அவர்களுக்கு 2026 ஒரே நோக்கம் 30-40 சட்டமன்ற தொகுதிகள் தான். அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றோ 100-120 தொகுதிகளெல்லாம் இலக்காக வைத்து இங்கே பயணம் செய்யவே கிடையாது. அவர்களை பொறுத்தவரை 30-40 தொகுதிகளை வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த கூட்டணிக்கு விட்டால் பிறகு இங்கு ஆட்சி யார் தலைமையில் அமையும் என்பதை தீர்மானிக்கும் அந்த வலிமையான இடத்திற்கு அவர்கள் விடுவார்கள். அந்த பயணத்தில் அவர்களோடு பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருப்பதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்த தேர்தல் முடிவுகள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தல் உறுதியாக அவருடைய எதிர்காலத்திற்கு ஒரு முக்கியமான தேர்தல் என்பது சந்தேகம் கிடையாது. அடுத்து மிக முக்கியமாக தமிழகத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக கருதப்படுகின்ற திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமாவளவன் சிதம்பரத்தில் போட்டி போடுகிறார். அவருடைய கட்சி ஆரம்ப காலத்திலிருந்து இந்த செக்யூலர் ஃப்ரண்ட், அதாவது மதச்சார்பற்ற முன்னணியுடைய மிக மிக முக்கியமாக அங்கமாக இருந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டவரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல இடங்களிலே பொது மேடைகளில் திருமாவளவனை பெரிய அளவில் புகழ்ந்து பேசியிருக்கிறார். எங்கள் கட்சியினுடைய முக்கியமான தூண்களில் ஒன்று என்று திருமாவளவனை பற்றி பேசியிருக்கிறார். அது மட்டுமின்றி சமீபத்திலே பத்திரிகைகளிலே கூட திருமாவளவன் ஒரு இன்றியமையான அரசியல் சக்தியாக தமிழகத்தில் மாறிவிட்டார் என்ற அளவிற்கு அவருக்கு புகழாரம் சூட்டியிருந்தன. ஆனால் சிதம்பரம் தொகுதியிலே போட்டியிடும் திருமாவளவனுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான தேர்தல் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறார்கள். அவர் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்தில் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட
சொல்லப்பட்ட போது கூட அவர்கள் அதை மறுத்து பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரை 2019 பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவான ஒரு அலை இருந்தும் கூட தமிழகத்திலேயே மிக மிக குறைவான ஒரு வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தலைவர் திருமாவளவன் என்பது குறிப்பிடத்தக்கது. வெறும் 3200 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அப்பொழுது திருமாவளவன் வென்றிருந்தார். இப்பொழுது அந்த தொகுதியில் வந்து கடும் போட்டி நிலவுவதாக சொல்லுகிறார்கள். சிதம்பரத்தில் வந்து திருமாவளவனுக்கு கடுமையான போட்டி கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி கார்த்தியாயனி என்ற வேட்பாளரை நிறுத்தி அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்கள் பலரும் கூட பிரசாரம் செய்திருக்கிறார்கள். திருமாவளவனுக்கு வெற்றி வாய்ப்பு பெரியதாக இருப்பதாக கருத்து கணிப்புகளும் சொன்னாலும் கூட 2019 கணக்கு எப்படி பார்த்தால் திருமாவளவனுடைய வெற்றி அவ்வளவு எளிதாக இருக்காது என்பது உறுதியாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் 2019 தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பல இடங்களில் வந்து 55% மேலான வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறது என்று குறிப்பாக பார்க்க வேண்டும். இந்த தேர்தலில் அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பெறுவார்களா இல்லை அது சற்று குறையுமா என்று தெரியவில்லை. அந்த வாக்கு சதவீதம் வந்து ஓரளவுக்கு குறைந்தாலுமே கூட திருமாவளவனுடைய வெற்றி சிதம்பரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒருவேளை திருமாவளவன் சிதம்பரத்தில் தோற்கும் நிலை ஏற்பட்டால் அப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எதிர்காலத்திற்கு பல சவால்கள் அமையக்கூடும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவனுடைய தலைமைக்கு கூட சவால்களை வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நிலை வராமல் இருக்க உறுதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக போட்டியிடும் திருமாவளவன் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த விதத்தில் பார்த்தால் இது திருமாவளவனுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் என்பதிலே சந்தேகம் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த தமிழக தேர்தல் வந்து எப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு லாபகரமான தேர்தலாகத்தான் இருந்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. திமுக கூட்டணியில் போட்டி எப்பொழுதுமே அவர் அதிகப்படியான தொகுதியை வென்றிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலுமே இருக்கும் பல மாநிலங்களிலே வந்து தேர்தலில் போட்டியிட்டால் உறுதியாக வெற்றி கிடைக்கும் என்று இருக்கிற வெகு சில மாநிலங்களிலே வந்து தமிழகமும் ஒன்று என்பது அவர்களுக்கு சந்தேகம் கிடையாது. இந்த தேர்தலில் போட்டியிடும் பல காங்கிரஸ் வேட்பாளர்கள் வந்து பெரிய வெற்றி பெறுவார்கள் என்று கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. அதற்கு முக்கியமான காரணம் வந்து காங்கிரசுடைய வாக்கு வங்கி என்பதை விட திமுக கூட்டணியில் அவர்கள் தொடர்ந்து பயணிப்பதனுடைய லாபமும், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியினுடைய தரப்பில் வைத்திருக்கும் அளவு கடந்த பற்றும் அன்பும் தான் என்று சொல்லுகிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் வந்து பத்திரிகை செய்திகள் வந்து இங்கே தவறாக கொடுக்கப்பட்டன. அதிமுக வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு முயன்று கொண்டிருக்கிறது என்றும் அப்படிப்பட்ட கூட்டணிக்கு சாத்தியம் இருக்கிறது என்றும் ஒருவேளை அப்படி நடந்தால் அது திமுகவுக்கு பெரிய சவாலாக மாறும் என்றால் மாறும் என்றெல்லாம் கதை கட்டப்பட்டது. அப்படியெல்லாம் ஒன்று நடக்காமல் எப்பொழுதும் போல் திமுக கூட்டணி கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் அப்படியே தொடர்கிறது. அதேதான் அவர்களுக்கு பெரிய லாபமாக மாறி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் அது பெரிய லாபமாக மாறி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரை ஒரு சில வேட்பாளர்கள் உறுதியாக வெல்லுவார்கள் என்று சொல்கிறார்கள். மாணிக்கம் தாக்கூர் விருதுநகரில் பெரிய அளவில் வெற்றி பெறுவார் என்றும், திருவள்ளூர் தொகுதியில் சசிகாந்த் செந்தில் இளம் தலைவர் கர்நாடக காங்கிரஸ் தேர்தலில் வெற்றிக்கு முக்கியமாக இருந்தவர், அவரும் வெற்றி பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இவர்களெல்லாம் வெற்றி பெறும் சூழ்நிலை வரும்போது உறுதியாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழகம் அவர்களுடைய தேசிய கணக்கிலே தேசிய அளவில் அவர்கள் அதிக தொகுதிகளை வெல்வார்களா என்று தெரியவில்லை. இங்கிருந்து ஒரு 7-8 தொகுதிகளை அவர் வென்றார்கள் என்றாலும் கூட அது தேசிய அளவில் அவருடைய வெற்றியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அந்த ரீதியிலே பார்த்தால் காங்கிரசுக்கு ஒரு எளிமையான தேர்தல் என்று தான் சொல்ல வேண்டும். பெரிய அளவிலே இங்கே ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிரான ஒரு கருத்து அது வாக்குகளாக மாறும் சூழ்நிலை இல்லாததால் காங்கிரஸ் இந்த தேர்தலை எளிதாக சந்தித்து வெற்றி பெறும் என்று சொல்லுகிறார்கள். இப்போதைய சூழ்நிலையிலே இந்த கட்சியுடைய தலைவர்களும் தலைமைகளும் இந்த சவால்களை தான் சந்தித்திருக்கிறார்கள். உறுதியாக வருகின்ற ஜூன் 4 வரும் முடிவுகளை பொறுத்து தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் அமையும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அந்த களம் எப்படிப்பட்ட களமாக இருக்கும்? எப்பொழுதும் போல இருமுனை போட்டி, ஒருபுறம் திமுக கூட்டணி ஒருபுறம் அதிமுக கூட்டணி என்ற ரீதியிலாக அந்த முடிவுகள் இருக்குமா, இல்லை ஒரு தமிழகத்தில் இதுவரை இருந்த அந்த அரசியல் கட்டமைப்பை மாற்றி இங்கு ஒரு 3வது அணி பெரிய அளவிலே வலிமையாக பாஜக தலைமையில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான வருங்கால காட்சிகளுக்கான அந்த கர்டன் ரைசர் ஜூன் 4 மாலை என்று தெரியவரும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துப்படி யாருடைய தலைமைக்கு மிகப்பெரிய சவாலாக இந்த தேர்தல்கள் அமையும் என்று நீங்கள் கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு காணொலியோடு நான் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், நாளை தவறாமல் தமிழகத்தில் இருந்தால் வாக்களியுங்கள். வாக்களிப்பது நம் உரிமை, வாக்களிப்பது நம் கடமை. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.